போட்டி தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான பொதுத்தமிழில் இலவச மாதிரி தேர்வுகள் இனிமேல் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதற்கான ஒரு குயிக் அப்டேட் தான் அந்த வீடியோ. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2க்கு பொதுத்தமிழில் இலவச மாதிரி தேர்வுகள் டெய்லியுமே நம்ம 9 மணிக்கு பார்த்துருந்தோம். நைட்டு 9 மணிக்கு நம்ம ஒரு 25 கொஷின்ஸ் பொதுத்தமிழில் கொஷின் அண்ட் ஆன்சராக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ குரூப் 4 எக்ஸாமுக்கும் இது போல் பொதுத்தமிழில் உங்களுக்கு இலவச மாதிரி தேர்வுகள் அப்டேட் பண்ண போகிறோம். அது என்ன டைமிங் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. டைமிங் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் டைமிங் பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு அப்டேட் பண்ணுறோம். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு. சரிங்களா? திங்கள் முதல் வெள்ளி வரை உங்களுக்கு இருக்கும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. சரிங்களா? இந்த நாட்களில் உங்களுக்கு நைட்டு 8 மணிக்கு பொதுத்தமிழில் மாடல் கொஷின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். எம்சிக்யூ மாதிரி. சரிங்களா? உங்களுக்கு கொஷின் இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு அதே போல் அந்த ஆப்ஷன்லேருந்து இல்லை அந்த கொஷின் ரிலேட்டடாக வேறு என்ன கொஷின்ஸ் பார்க்கலாம் அப்படின்றதும் நம்ம ஆல்ரெடியே பார்த்துருக்கோம். சரியா? ரெகுலராக சேனல் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுபோல் உங்களுக்கு நைட்டு 8 மணிக்கு யூடியூப்பில் தான் அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ யூடியூப்பில் இது இருக்கும். யூடியூப்பில் வந்துட்டு இந்த கொஷினுக்கான ஆன்சர் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அதே போல் எக்ஸஸாக என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, என்ன மாதிரி மாடல் கேட்பாங்க, இது எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதையும் ஃபாலோ பண்ணிக்குவோங்க. இது எங்கிருந்து சார் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முழுக்க தமிழ் சிலபஸ் இருக்கு இல்லையா? ஒட்டுமொத்த தமிழ் சிலபஸில் நீங்கள் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இது மூணுமே படிச்சிருக்கணும். சரியா? ஸோ கம்ப்ளீட்டாக பார்ட் ஏபிசி இது மூணுமே படித்து முடிச்சிருக்கணும். தமிழுடைய ஃபுல் சிலபஸ்லேருந்து ஆல்ரெடியே படித்து முடிச்சிருப்பீங்க குரூப் 2 குரூப் 2க்கு. சரியா? இப்போ கம்ப்ளீட்டாக ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸ்லேருந்து இந்த கொஷின்ஸ் இருக்கும். சரியா? கம்ப்ளீட் சிலபஸ்லேருந்து இந்த கொஷின்ஸ் இருக்கும். இலக்கணமும் இருக்கும், இலக்கியமும் இருக்கும், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஷின் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 25 கொஷின்ஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். 20 to 25 கொஷின்ஸ் இருக்கலாம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் பார்ப்போம். ஒரு கொஷினுக்கு ஒரு கொஷின் எக்ஸ்ட்ரா பார்த்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 50 வினாக்கள் நம்ம பார்க்க. சரியா? ஒரு கொஷினுக்கு அடிஷ்னலாக ஒரு கொஷின் பார்த்தா கூட நம்ம கிட்டத்தட்ட 4 கொஷின், 3 கொஷின், 5 கொஷின் அந்த மாதிரி கூட பார்ப்போம் இம்பார்ட்டன்ட் ஏரியா வரும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கொஷினுக்கு அடிஷ்னலாக ஒரு கொஷின் பார்க்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு வீடியோவில் 50 வினாக்கள் நம்ம பார்ப்போம். சரியா? நம்ம ஏற்கனவே குரூப் 2 குரூப் 2க்கு இது மாதிரி ஒரு 50 செட் நம்ம பார்த்துடணும். சரியா? 50 செட் வந்து 25 கொஷின்ஸ் ப்ளஸ் அடிஷ்னல் கொஷின்ஸ் இந்த மாதிரி பார்த்தோம். இப்போ அதே போல் குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம பார்க்கலாம். ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் அப்படின் போது தமிழ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? அதாவது ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எல்லாமே நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். சரியா? மறக்காமல் நைட்டு 8 மணிக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? 9 மணிக்கு இல்லை, 8 மணிக்கு. சரியா? இதுக்கு முன்னாடி நீங்கள் 9 மணிக்கு ஜாயின் பண்ணியிருப்பீங்க. டைமிங் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டைம் வந்து நைட் 8 மணி. சரியா? அதே போல் உங்களுக்கு டாபிக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கம்ப்ளீட் சிலபஸ் தமிழுடைய ஃபுல் சிலபஸ். சரியா? என்னென்ன டேட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை வரலையும். சரியா? திங்கள் முதல் வெள்ளி வரை இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்து அப்டேட் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்த வாரங்களில் என்ன பண்ண முடியும் அப்படின்றத உங்களுடைய ஃபீட்பேக் பேஸ் பண்ணி நம்ம இந்த லைவ் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமிங் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. என்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னிலேருந்தே. சரியா? இன்னிலேருந்து. ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 45 டேஸ் நீங்கள் சரியாக பிளான் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரு 60 நாட்கள் டைம் இருக்குது அப்படின்னா கூட இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? இன்னிலேருந்து இந்த ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த ரிவிஷன் பண்ணுறவங்க ஆல்ரெடி சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னிலேருந்து நைட் 8 மணிக்கு. சரியா? இன்று முதல் இரவு 8 மணிக்கு உங்களுக்கு இந்த லைவ் இருக்கும். சரியா? ஸோ எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதற்கான அப்டேட் எல்லாமே உங்களுக்கு ஒரு வேளை சேனல் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா உங்களுக்கு டெலகிராமில் இந்த வீடியோக்கான லிங்க் நான் ஷேர் பண்ணிவிடுவேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதே போல் நைட் 8 மணிக்கு லைவில் சந்திக்கலாம். நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளை தவம் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.